அவன் போனா போட்டோம்பா. நீ எதுக்குப்பா இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேன்ப்பா. பா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பா என்ன எப்பவும் நம்பாதீங்க. பா பேசுங்கப்பா, என்ன நம்புறேன்னு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா பாருமா நம்ப மாட்டாரு. நானும் கூட பிறந்த அண்ணன் தானே. நான் பண்ணுவோமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் பண்ணுவோமா? நீ யாரை நம்பமா? நான் எப்படா உன்னை நம்பல? அம்மா நம்புறேன்டா உன்னை. இது போதுமா எனக்கு? நான் நம்புறேன். எனக்கு இது போதுமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாரு. நகைக்கு பேலன்ஸ் நாங்களாம் பாத்துக்கிறோம் மாப்ள. 1 லட்சம் ரூபா குறையுதுன்னு சொன்னீங்களா மாப்ள? முதல்ல அந்த கவுன்சிலரை போய் பாரு, அவர் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாரு. இதுக்கேமா நீ கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச வட்டி கடைக்காரன் ஒருத்தர் இருக்கான், வாங்கி தரேன். ஆனா காசை கரெக்டா திருப்பி தரலன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஏண்டா கல்யாணத்துக்கு காசு வேணா நான் வேணும், கருமாதிக்கு காசு வேணா நான் வேணும், வட்டி மட்டும் கேட்டா கிட்ட கூட எட்டி பாக்குறதுல எப்படா வெட்டி தருவ? வெட்டி தருவ? யாருக்கிட்ட ஏமாத்த நினைக்கிற? புடிச்சு விடுவாண்டா. எப்படா தருவ சொல்ற? சொல்லு, வட்டி எப்ப தருவேன்? வாயா கவுன்சிலர, என்ன ஆளுகளை தூக்கணுமாயா? இல்லண்ணே, உங்களை தான் பார்க்க வந்தோம். என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? கொல்றவன சொல்லுங்க. ஒரு உதவி வேணும். தம்பி எனக்கு வேண்டப்பட்டவர். அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காரு. என்ன வேணும் அதுக்கு? கொஞ்சம் பணம். கொஞ்சம் பணம்னா ஒரு 1 லட்சம் ரூபா. தம்பி 1 லட்சம் எப்ப திருப்பி தருவீங்க? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அது அசலு. வட்டி மாசம் மாசம் கரெக்டா வந்து கொடுத்துறேன் சார். ஜெகதீசா, என்ன கவுன்சிலர புறநோட்ல கையெழுத்து வாங்காம கொடுக்கறேன்னா எப்படி வாங்குவேன்னு தம்பி கிட்ட சொல்லி கொடு. சரிண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. டேய் ஜெகதீசா, என்னதான்டா சொல்றான் அவன்? பா, தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா, முடிங்கப்பா. அம்மா நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினைச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல, சீக்கிரம் அந்த ரெடி பண்ணுங்க. சுமதி இங்க பார். ஏய் சின்ன குழந்தைங்க மாதிரி அண்ணன் இருக்கல்ல, அழக்கூடாது. டேய் அழாதடா. தூங்கு மூஞ்சி, என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணன் இருக்கல்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அண்ணா கவுன்சிலர் அண்ணா, நீங்க எல்லாம் ஏன்னா இந்த வேலையை செய்றீங்க? சும்மா இருப்பாண்டே, நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்க சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம். அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத வாண்டி, உத்தரவு போடு. பூரா பேரும் சேர்ந்து அசைத்திர மாட்டோமா? என்ன உதவி மாப்ள? இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். எங்க அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போயிடும்டா. இப்போ அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து போட்டு தசையை மாத்திட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலைல கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்ள. கூப்பிடுறா சலங்கைய. ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு ஒஞ்சரக்க. ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு ஒஞ்சரக்க. ஆடவா கதகளி ஆடவா, குத்தாட்டம் ஆடவா, கும்மாங்குத்து போடவா.
கழுத்துல நல்லா எத்தனை பேரு குத்துனாங்க மெடல நெஞ்சில ஐயா எத்தனை பேரு போட்டாங்க மாலை கழுத்துல நல்லா எத்தனை பேரு குத்துனாங்க மெடல நெஞ்சில கூப்பிட்டுல கொடுத்தாங்க புது புது பட்டம் நீ தெரிஞ்சுக்கடா ரொம்ப பெருசு என்னோட வட்டம் உனக்கு கிடைச்ச பெருமை எல்லாம் எடுத்து காட்டுன நல்ல வித்தக்காரன் கையில நீ இப்ப மாட்டுன ஆடி ஜெயிச்சு காட்டுனாக்க இந்த இடத்துல நானும் அடிமைன்னு எழுதி தாரேன் கொட்டை எழுத்துல ஆட்டம் முடியும் முன்னே ஆட்டம் முடியும் முன்னே ஆட்டம் முடியும் முன்னே நடுவ பார்க்கற ஓடி கூட்டத்தோட கூட்டமாக முளைய பார்க்கற பார்த்து கட்டி என்னோட ஆட்டம் நீ தோத்து புட்டா எழுதி வை உன்னோட தோட்டம் பார்த்து கட்டி என்னோட ஆட்டம் நீ தோத்து புட்டா எழுதி வை உன்னோட தோட்டம் ஆடி அடங்கு உலகத்துல ஆட்ட வந்திருக்க புதுசா ஆட்ட வந்திருக்க அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க இங்க காட்டு வந்திருக்க வந்த ஊருக்குள்ள கேளு யாரையும் நானும் ஆட வச்சு பார்த்த வண்டி சூப்பர் ஸ்டாரையும் ஆட வந்த ஊருக்குள்ள கேளு யாரையும் நானும் ஆட வச்சு பார்த்த வண்டி சூப்பர் ஸ்டாரையும் என்கிட்ட மோதாத இடுப்பு போயிரும் மோதி மூஞ்சு தொங்கி போயிடுவ அது நிச்சயம் சுத்தி விட்ட பம்பரமா சுத்த வைக்கிற உடம்பில் சுட்டு தண்ணி இல்லாம வத்த வைக்கிற கோட்டை மேல விரல வைக்க ஆடி காட்டுற எந்த கோட்டையிலும் எப்படியோ கொடிய நாட்டுற நல்லா தெரிஞ்சுக்கடே நல்லா தெரிஞ்சுக்கடே நல்லா தெரிஞ்சுக்கடி பூமி ரொம்ப பெருசு நாம தேடி படிச்ச வித்தையெல்லாம் தேங்காய் பத்த சைஸு குத்தாட்டம் போட்டு போட்டு கோழி கூவுது தூங்காத கண்ணு ரெண்டும் தூக்கம் தேடுது ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க புதுசா ஆட்ட வந்திருக்க அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க இங்கே காட்டு ஒன்றிருக்க ஆண்டி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க ஊரா ஆட்ட வந்திருக்க அட நீ காணாததை எத்தனையோ காட்ட வந்திருக்க வித்த கத்து வச்சிருக்க குச்சு பொட்டி ஆட்டவா கதகளி ஆடவா குத்தாட்டம் ஆடவா கும்மாங்கத்தில் போடவா ஆட்ட ஆட்ட பார்த்து கட்டா விசில் சத்தம் மறக்கு 80 வயசு கிழவனுக்கு அதெல்லாம் இருக்கு வாப்பாண்டி மெதுவா இருடா மாப்பிள்ள வர மாப்ள தாலி கட்ட போறாங்க இந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் தாலி கட்டத பாரு முதல்ல உங்க அண்ணன் பாண்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அண்ணே அண்ணே எங்களை நல்லா ஆசீர்வாதம் இருமா நல்லா பண்ணுங்க. இருமா மாப்பிள்ளைய ஜாகிரதையா பார்த்துக்கோ போற இடத்துல பொறுப்பா பொழைச்சிக்கணும் சரியா மாப்பிள்ள சின்ன பிள்ளை தங்கச்சி கொஞ்சம் அக்கறையா பார்த்துக்க மாப்பிள்ள. இவளை நான் பாத்துக்கிறேன் மச்சான். நீங்க தான் இன்னும் பயத்திலே இருக்கீங்க. உங்க அண்ணன் ஓடி போன விஷயம் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நேத்தே தெரியும். உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்க குடும்பத்துக்கு தான். அதனாலதான் நாங்களும் வெளியில காட்டிக்கவே இல்லை. மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் மா.